வணக்கம். நம்ம இந்த காணொளியில் பார்க்க போகிறது 2025 குரு பயிற்சி, சனி பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது. கடகராசி தற்சமயம், அதாவது இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது டிசம்பர் 2024. அதன் அடிப்படையில் கடகராசி தற்சமயம் அஷ்டம சனியை, லாப குருவை, 3ஆம் இடத்து கேது, 9ஆம் இடத்து ராகுவோட இருக்காங்க. கடகத்துக்கு லாபத்தில் இருக்கிற குரு விரயத்துக்கு போகிறார் 2025 மே மாதம். அதே நேரத்தில் மே மாதத்தில் ராகு கேது பயிற்சியும் நடக்க இருக்கு. கடகத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு 8ஆம் இடத்துக்கும், 3ஆம் இடத்துல சிறப்பாக இருக்கிற கேது 2ஆம் இடத்துக்கும் குடும்பஸ்தானத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இது ஒரு நல்ல மாற்றமே இல்லை. குரு கேது பயிற்சி ஆகாத வரைக்கும் நல்லா தான் இருக்குது. குரு இப்போது தற்சமயம் லாபத்தில் இருக்குது, நல்லா தான் இருக்குது. கடகத்துக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்குது, நல்லா தான் இருக்குது. வரப்போகிற பயிற்சி சிறப்பல்ல. சனி பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி குரு ராகு கேது பயிற்சியை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். லாபத்தில் இருக்கிற குரு விரயத்துக்கு போகும்போது சுப காரியங்களுக்கு நிறைய செலவு. இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நீங்கள் பார்க்கலாம். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை நல்ல காரியங்களுக்கு நிறைய செலவு. வீட்டில் ஏதாவது விசேஷம், ஃபங்க்ஷன்ஸ், உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு வெட்டிங்க்கு போகிறது, பர்த்டே பார்ட்டிஸ் போகிறது, ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கே செலவுகள் கண்டிப்பாக உண்டு. சுப விரயங்கள் கண்டிப்பாக உண்டு. குரு 12ஆம் இடத்துல கடகராசிக்கு வரும்போது இந்த மாதிரி விரயத்தை கொடுக்க தவற மாட்டார். விரயஸ்தானத்தில் குரு உட்கார இடத்துல அந்த இடத்த வளர்ச்சி அடைய செய்வார் இல்லையா. ஸோ விரயங்கள் அதிகமாகும். அந்த மாதிரி ஒரு பயிற்சி தான் குரு பயிற்சி. கேது 3ஆம் இடத்துல உங்களுக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் தைரியம் கொடுத்துட்ருக்கிற கேது, மனதைரியம், துணிச்சல், எடுத்த காரிய வெற்றியை கொடுத்துட்டு இருந்த கேது 2ஆம் இடத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சியாக போகிறார். இந்த குரு ராகு கேது பயிற்சி எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மே 2025, மிட் ஆஃப் மே நடுவில் 15, 16, 17 தேதிகளில் அடுத்தடுத்து நடக்குது. குடும்பஸ்தானத்துக்கு வரப்போகிற கேது குடும்ப சிக்கல், வாக்குனால பிரச்சனை, ஒருத்தருக்கு கொடுக்குற வாக்கு நீங்கள் நிறைவேற்ற முடியாமல் போகிறது, குடும்பத்தில் சண்டை, கணவனிடமோ மனைவிடமோ சண்டை, உங்களுடைய ரொம்ப மெச்சூர்டான பேச்சினால் வரப்போகிற ஒரு பிரச்சனை. அதாவது உங்ககிட்ட ஒரு சொல்யூஷன், உங்ககிட்ட பேச வரவங்களுக்கு நீங்கள் என்ன தோரணை கொடுத்துருவீங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா அப்படின்ற அந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. கேது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணும். ராகு அஷ்டமத்தில் வரப்போகிற ராகு திடீர் திருப்பங்கள், அது நெகட்டிவாகவும் இருக்கும், பாசிட்டிவாகவும் இருக்கும். சடன் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சர்ப்ரைஸாகவும் இருக்கும், ஷாக்காகவும் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை ராகு கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ 9வது வீட்டில் இருக்கிற ராகு 8வது வீட்டுக்கு வரும்போது இந்த திடீர் திருப்பங்கள், அது ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், லாட்ரியாக இருக்கலாம், அது யோக பலனாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் பலனாகவும் இருக்கலாம். யோக பலன்கள் கம்மியாக தான் இருக்கும், ஒரு 30%, 20% வச்சுக்கலாம். மிச்சம் எல்லாமே கெடு பலன்கள் தான் ஓங்கி நிற்கும். குரு பார்வை அந்த இடத்துல விழுறதுனால கெடு பலன்களை உங்களால் கண்ட்ரோலும் பண்ணிக்க முடியும். அதை விட பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறது 2ஆம் இடத்துல கேது வர்றது தான். குடும்பத்துலேருந்து பிரிக்கிறது, ஒரு குடும்பத்தோடு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் குறைய ஆரம்பிக்கும். பேசுகிறது பார்த்து பேசணும். சொல்கிற வார்த்தை, நீங்கள் சின்னதாக சொல்கிற வார்த்தையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஹர்ட் ஆகலாம். இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சுப விரயம் கொடுக்க போகிற குருவும் பயிற்சி ஆகிறது சிறப்பல்ல. அப்போ 2025 இத்தனை விஷயங்கள் சிறப்பு இல்லையே, இந்த கிரக பயிற்சியை நான் எப்படி வரவேற்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய நிவர்த்தி, ஒரு அப்பாடா முடிஞ்சுதுரா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் சனி பயிற்சி நடந்த உடனே வந்துடும். குரு ராகு கேது பயிற்சிலாம் மே மாதம் தான் நடக்க போகுது. சனி பயிற்சி மார்ச் முடிஞ்ச உடனே, ஏப்ரல் ஸ்டார்டிங்லேருந்தே சனி அஷ்டமத்திலேருந்து விலகி 9ஆம் இடத்துக்கு போகிறார். அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி. கடந்த 2 வருடங்களாக பார்க்காத பிரச்சனை கிடையாது. கடகராசி நேயர்கள், எவ்வளோ கஷ்டம்,
எவ்வளோ மனப்பக்குவம் வந்துருச்சு, எவ்வளோ மனுஷங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க, பெட்டராக வாழ தெரிஞ்சுக்கிட்டீங்க, நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு இந்த அஷ்டம சனி உங்களுக்கு இல்லையா? அவ்வளோ பார்த்த நீங்கள் அதுக்கு முன்னாடி 2.5 வருஷமாக கண்ட சனியில் வேறு இருந்தீங்க. 7ஆம் இடத்து சனி, 7ஆம் இடத்து சனி ஒரு 2.5 வருஷம், 8ஆம் இடத்து சனி ஒரு 2 வருஷம், அஷ்டம சனி 2 வருஷம், கடந்த 4.5 வருஷமாக அவ்வளோ மெச்சூரிட்டி, அவ்வளோ கஷ்டத்தை பார்த்து லைஃப்பை புரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி போகும்போது தரப்போகிற கெடு பலன்களும் இருக்குது. அந்த கெடு பலன்களை நீங்கள் சாதாரணமாக தாண்டி போயிடுவீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அஷ்டம சனிலேருந்து சனி விலகி போகிறதே உங்களுக்கு பெரிய வெற்றி தான், ஒரு பெரிய நிம்மதி தான். என்ன குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி சப்போர்ட்டிங்காக இருந்துச்சுன்னா ஒரு யோக பலன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். யோக பலன் கிடைக்காம கெடு பலன்கள் குறைஞ்ச ஒரு பயிற்சியாக அது மொத்தத்தில் இருக்கும். குரு அடுத்தடுத்த பயிற்சி, குரு இப்போ விரயத்துக்கு வர குரு ஜென்மத்துக்கு அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துக்கு வரும்போது அந்த குரு பயிற்சி நல்லாயிருக்கும். அதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது. ராகு அதே மாதிரி மகரத்துக்கு தனுசுக்கு வரும்போது இன்னொரு 3 வருஷம் கழித்து கடகத்துக்கு 6ஆம் இடத்துல ராகு வரும்போது அந்த பயிற்சி நல்லாயிருக்கும். அப்போது குரு பயிற்சி, ராகு பயிற்சிலாம் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும். அப்போது சனி இன்னுமே 9ஆம் இடத்துலேருந்து விட்டு 10ஆம் இடத்துக்கே போயிருப்பார். அப்போ இன்னும் உங்களுக்கு பெட்டர் ரெக்கவரி தான். இப்போ நீங்கள் அஷ்டம சனிலேருந்து ரெக்கவர் ஆக போகிற நீங்கள் இன்னும் 100% சக்ஸஸ், நல்ல ஒரு ரிலீஃப் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 வருடம் இருக்குதான் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த யோகங்கள் நடக்கிறதுக்கு. இப்போது 2025 நடக்க போகிற சனி பயிற்சி, குரு ராகு கேது பயிற்சி நான் மொத்தமாக சேர்ந்து தான் எப்போவுமே பலன் சொல்கிறது. ஏன்னா ஒரு சனி பயிற்சி மட்டும் தனியாகவோ குரு பயிற்சி மட்டும் தனியாகவோ நீங்கள் பார்க்கும்போது சில ராசிக்கெலாம் ஒன்று நல்லாயிருக்கும், ஒன்று நல்லாவே இருக்காது. ஸோ மொத்தத்தில் நம்ம ஒரு பலன் பார்க்கும்போது தான் ப்ராக்டிக்கலாக அது ஒத்து போகுது. சனி அஷ்டமத்திலேருந்து விலகிறது நல்லது. ஆனால் சனி 9ஆம் இடத்துக்கு போகிறார். தகப்பன் ஸ்தானம், மேல் படிப்பு, பாக்கியஸ்தானம், இதில் சனி போகும்போது அது சம்மந்தப்பட்ட இடைஞ்சல்களும் பண்ணுது. ஆன்மீக சிந்தனை, அப்பா வழி சொத்து, அப்பா கூட இருக்கிற உறவு முறை, மேல் படிப்பு, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதிலெல்லாம் சில டிலேஸ், அதாவது தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள் கொடுக்குது. சனி பார்க்குற இடம் ரிஷபம் உங்களுடைய லாபஸ்தானம். ரிஷபத்தை பார்க்குறார், கன்னியை பார்க்குறார், தனுசை பார்க்குறார். அதாவது உங்கள் லாபஸ்தானம் உங்களுடைய 3ஆம் இடம், 6ஆம் இடம், அதாவது இளைய சகோதர ஸ்தானம், சகோதரி ஸ்தானம், மனதைரியம், முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. உங்களுடைய நோயின், கடன், எதிரி, வம்பு வழக்கு, இந்த 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இது எல்லாத்துலேயுமே சின்ன சிக்கல்களை அவர் கொடுக்க தான் போகிறார். அப்போ இந்த சனி பயிற்சி நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி அஷ்டம சனியே பார்த்தவங்க நீங்கள். அஷ்டம சனிக்கு அப்புறம் வர இந்த பாக்கிய சனியில் வர சின்ன இடைஞ்சல்கள், கஷ்டங்கள் உங்களுக்கு கஷ்டமாகவே தெரியாது. இன்னொருத்தர் பார்வையில் அது கஷ்டமாக தெரியலாம். என்ன உங்களுக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு. ஆனால் நீங்கள் அதை சாதாரணமாக கடந்து போயிடுவீங்க. ஏன்னா அதுக்கு மேலே ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதன் அடிப்படையில் வரப்போகிற சனி பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு பெட்டர் சனி பொசிஷன் தான் அது. ஏன்னா அஷ்டமத்துலேருந்து விலகுது. சனி பார்வையும் நம்ம லேஸில் நிராகரிச்சிருக்கக்கூடாது. லாபஸ்தானம், லாபத்தை பார்க்குறாரு, உங்கள் தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு. ஒரு கான்ஃபிடென்ஸை குறைக்கலாம் சனி பார்வை 3ஆம் இடத்துல விழும்போது. இளைய சகோதர சகோதரியிடம் உறவு முறை நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கணும். 6ஆம் இடத்தை பார்க்கும்போது எதிரிகளின் தொல்லை, கடன் அதிகரிக்கிறது, இல்லை கடன் அடைக்க முடியாத நிலை வர்றது. ஏன்னா லாபத்தையும் பார்க்குறாரு இல்லையா, உங்கள் லாபத்தை கட் பண்ணலாம், லாபத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு 100 ரூபா உங்களுக்கு உள்ளே வருதுன்னா அதில் ஒரு 60 ரூபா கடன் அடைக்கிறீங்க. இப்போ அந்த 100 ரூபாயே வரலன்னு வச்சுக்கோங்க, 60 தான் வருது, 60ஐயும் கடன் அடைக்கிறீங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் சனி கொடுக்க நேரிடும், சனி பார்வையின் மூலமாக. ஆனால் அதே 6ஆம் இடத்த குரு விரய குரு ஆனாலும் கெட்டாலும் மேன்மக்களே, குரு அதே 6ஆம் இடத்த அவரும் பார்க்கறதுனால நான் சொன்ன அந்த 6ஆம் இடத்து பலன் நியூட்ரலைஸ் ஆகுது. குரு தனிப்பட்ட முறையில் பார்க்குற வீடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா மற்ற எந்த கிரக தொடர்பும் இல்லாமல் அப்படின்னு பார்த்தோன்னா குரு உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்குது. உங்களுடைய 4ஆம் வீடுன்றது வீடு, மன யோகம், தாய், இந்த விஷயங்கள். அதை குரு பார்வையிடறாருன்னும் போது
தாயோடைய சப்போர்ட், அம்மாவுடைய சப்போர்ட், அம்மாவுடைய ஹெல்த்து அதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு விஷயங்கள், வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும். குரு பார்வையினால் மட்டும். குரு 9ஆம் பார்வையாக உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு, ராகுவையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அஷ்டமஸ்தானம் வீண் வம்பு வழக்கு திடீர் திருப்பங்கள் வந்து உங்களுக்கு ஆபத்தாக முடியாத அளவுக்கு குரு பார்வை கண்டிப்பாக அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ராகு கேது இப்போ இது எல்லாமே சேர்ந்து நீங்கள் பார்க்கும்போது சனி 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம்ன்றது ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட்டு, நீங்கள் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்களையும் குறிக்கும். அங்கே சனி பார்க்கும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக ஒரு அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்து என்னன்னு புரிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சைன் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே போகணும், ஒரு அக்ரிமெண்ட்குள்ளே போகணும். இல்லைனா சனியோடைய பார்வை அங்கே உங்களுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கும். கூடவே கேது 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால நீங்கள் ஒரு ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. யாருக்காது நான் வந்துடுறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ நான் உனக்கு ஒரு உதவி செய்கிறேன், இதை வந்து நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி அதை நிறைவேற்ற முடியாமல் போயிடும். அது எங்கேயாவது அவங்களுக்காக நீங்கள் கையெழுத்து போட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயமாகவும் அமையலாம். ஸோ இதில் ஒரு கவனம் தேவை. பண்ணாமல் இருங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க, பெட்டர். அடுத்தது ராகு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி அது ஒரு விசித்திரமான பலன்தான். அது பாசிட்டிவாகவும் நீங்கள் சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகும். சில தசா புத்திகளுக்கு உட்பட்டு எல்லா கடகராசி நேர்களுக்கும் நம்ம சொல்ல முடியாது. அஷ்டம ராகு பெரும்பாலும் கெடு பலன்கள் தான். ஆனால் சில நேரங்களில் யோக பலன்கள் அவங்க தசா புத்தியை பொறுத்து உண்டு. யோக பலனா என்ன மாதிரி யோக பலன் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல விதமான விஷயமா இருக்காது. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற யோகங்கள் இப்போ வந்து ஜாயிண்ட் அசட்ஸ் சொல்லலாம், அது ஒரு நல்ல விஷயம் வேணால் சொல்லலாம். மற்றபடி நிறைய கெட்ட வழியில் வர பணம் அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். சூதாட்டம், ஏதாவது ஒரு கெட்ட வழியில் வரக்கூடிய பணம், நேர்மை இல்லாத வழியில் வரக்கூடிய பணத்தையும் அஷ்டமத்தில் இருக்கிற இந்த ராகு குரு பார்வை பெறதுனாலையும் ராகுக்கு கும்ப ராசி ஒரு ஃபேவரட்டான ஹவுஸ் அப்படின்றத அடிப்படையிலையும் கொடுக்கும். ஆனால் அது உங்களுக்கு வந்து அது நல்லதான்னு கேட்டிங்கன்னா எத்திக்கலி நியாயமாக யோசிச்சோன்னா அது நல்லது கிடையாது. அப்படி பார்க்கும்போது ராகு பெயர்ச்சி கெடுதலே அப்படின்னு கூட நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம். கேது குடும்பஸ்தானத்தில் வரும்போது குடும்ப சண்டை, விவாதம் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். பேசாதீங்க, நீங்கள் ஏற்கனவே பேச போகிறதில்ல. கேது 2ஆம் இடத்துல வரும்போது உங்களுடைய பேச்சை நிறுத்தி ஒன்று சொன்னாலும் நீங்கள் வந்து பயங்கரமாக ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்ல வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் பேசாமையே நிறைய பேரை ஹர்ட் பண்ணவும் போகிறீங்க. கேது வந்து சிசர் மாதிரி இல்லையா? ஸோ ஒரு விஷயத்தை கட் பண்ண போது குடும்பத்திலேருந்து உங்களை பிரிக்கலாம், குடும்பத்திலேருந்து தூர வைக்கலாம். குடும்பத்தில் ஒன்றா இருக்கும் போதே நீங்கள் தனியாக ஒரு ரூமில் இருக்கலாம், யார்கிட்டையும் பேசாமல் பெருசாக பழகாமல். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு அன்யூஷுவல் பிஹேவியர் குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம், சிக்கல் அப்படின்றத இது கண்டிப்பாக சொல்லுது. குரு பார்வை எங்கேருந்தும் வரலை. சுபகிரக பார்வைகள் மாத பலன்கள் ஏற்ற மாதிரி ஏதாவது குடும்பஸ்தானத்தில் விழுந்தாலோ குடும்பஸ்தானத்தில் சுபகிரகங்கள் வந்தாலோ அந்த மாதம் ஓரளவுக்கு கெடுபலன்கள் கம்மியாகும். மற்றபடி கேது இங்கே இருக்கிற வரைக்கும் கவனம் கவனம் கவனம், குடும்பத்து மேலே கவனம். உங்களுடைய சேவிங்ஸ் ஸ்தானமும் இதான், சேவ் பண்ண விடாமல் பண்ணோம். சனி ஏற்கனவே லாபஸ்தானத்தை பார்க்குது, அங்கே ஒரு தடை, அங்கே ஒரு நெருக்கடியை கொடுக்குது. சேவிங்ஸும் பண்ண விடாமல் கேது பண்ணுது. லாபத்தில் இவ்வளோ நாள் இருந்த குரு விரயத்துக்கு போகுது, விரயத்தை அதிகம் பண்ணுது, செலவு அதிகம் பண்ணுது. ரொம்ப ரொம்ப கவனம் தேவை பணம் விஷயத்தில். ஆனால் கஷ்டமான சூழல் இருக்குமா அப்படின்னா இவ்வளோ நாள் நீங்கள் என்ன கஷ்டத்தில் இருக்கீங்களோ அதை விடலாம் கஷ்டமாக போயிடாது, அதை விட பெட்டராகவே ஆயிட்டோன்ற ஃபீல் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா அஷ்டம சனி விலகுது. அப்போ இப்போ இருக்கிற நிலை உங்கள் வாழ்க்கையில் என்னவோ அதை விட கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா அஷ்டம சனி உங்களை ஆல்ரெடி போட்டு எவ்வளோ படுத்தணுமோ படுத்திருச்சு. அதை விலைக்கு போகும்போது ரிலீவ்டு போதும் அப்படின்ற ஒரு மனம் வந்துடும். பேராசை இருக்கிறவங்க, ஆசைப்படுற விஷயம் கிடைக்காம போய் தடைப்பட்டு தாமதமாகி ஒரு மெச்சூரிட்டிக்கே நீங்கள் வந்திருப்பீங்க. சனி அஷ்டமத்தில், கண்ட சனி, அஷ்டம சனிலாம் வந்து இவ்வளோ நாள் நடக்கும் போது. ஸோ இப்போ உங்களுடைய எண்ணமே வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும்.
உங்களுடைய மெச்சியோர்டு தாட் ப்ராசஸ் வச்சு அந்த எண்ணத்தை வச்சு தான் நீங்கள் அன்ஃபேவரபுளாக இருக்கிற குரு ராகு கேது பெயர்ச்சியை டீல் பண்ண போகிறீங்க. உங்களுடைய சனி பெயர்ச்சி அஷ்டமத்திலேருந்து 9ஆம் இடத்துக்கு போக போகுது மார்ச் முடிஞ்சதுக்கப்புறம் 2025. அதுக்கப்புறம் ஏப்ரல் 1 மாதம் மே முதல் 15 தேதி வரைக்கும் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா குரு ராகு கேது பெயர்ச்சிலாம் ஆகாது அது வரைக்கும். ஸோ அந்த ஒரு 1.5 மாதம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. லாபத்திலே குரு இருக்கும், 3ஆம் இடத்துல கேது இருக்கும். அப்போது நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். ஒரு 1.5 மாத காலம்தான். அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஒரு 1.5 மாத காலம் தான். அதுக்கப்புறம் இவங்க பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் இவங்களோட யோக பலன்கள் பெருசாக இல்லை. ஆனால் சனியோட பெரிய கெடு பலன் இல்லாமல் இருக்கிறதே பெரிய வரவேற்பு தான். இன்னொன்று, குரு 12ஆம் இடத்துல வரும்போது சுப விரயங்கள் தானே. அப்போ அது சுப விரயமாக பண்ணிடுறதும் ஒரு புத்திசாலித்தனம் தான். நான் எப்படியும் செலவு பண்ண போகிறேன், நான் அதுக்கு எனக்கு ஏதாவது வாங்கிக்கிறேன், நான் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் பேசாமல். குரு புத்திரகாரகன். ஸோ குழந்தைகளுக்கு ஏதாவது செலவு பண்ணுறது, குழந்தைகள் மூலமாக செலவு அதிகரிக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சே போகலாம் இல்லையா. இப்போது சனி 9ஆம் இடத்துல இருக்கும்போது தகப்பனுடைய உடல்நிலை இதை பற்றியும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவருக்காக செலவு பண்ணுற விஷயங்களும் இந்த குரு ஒரு வகையில் குறிக்கும். ஸோ மொத்தமாக இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி 2025 கடந்து வெற்றிகரமாக போகணுன்னு வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.